ஒரு தகப்பன் தன்னை வழிகாட்டுறதுக்காக தன்னை உற்பத்தி பண்றானே தந்தை, எதுக்காக ஒரு தகப்பன் வந்து தோல்ல குழந்தைய போடுறான் தெரியுமா? ஒரு தாயாகப்பட்டவ இந்த மடி மேல தூக்கி என்ன செய்யறான் அப்படின்னா முன் உலகத்தை பாருன்னு காமிக்கிறான். ஆனா தந்தையாகப்பட்டவன் தோல்ல போட்டு முன்னால மட்டும் பார்க்காத, பின்னாலையும் வாழ்க்கையில பாரு, எங்களுக்கு கடைசியில மறந்துடாதப்பா, ஏற்றி விடப்பட்ட ஏனிங்கிற காரணத்தினாலதான் தோல்ல போட்டு பின்னாலையும் பார்க்க சொல்றான் தகப்பன். அப்பேற்பட்ட தகப்பன் மேல தந்தை மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். இதற்கெல்லாம் மேலாக தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி ஒரு குழந்தைக்கு ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம பாக்குறாளே தன்னுடைய தாய், அவள் மேல இந்த காதல்ங்கிற அன்பு இருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு தாயாகப்பட்டவளை ஒரு மகன் வந்து எட்டி உதைச்சான். உதைக்கக்கூடிய நேரத்துல அந்த தாயாகப்பட்டவளுக்கு ஒரு பல்லே கீழே விழுந்துருச்சான் உதைச்ச வேகத்துல. அப்ப உதட்டுல இருந்து ரத்தமா வழியுது. அந்த நேரம் அந்த தாய் பேசாம இருந்தா. அதே பையன் கொஞ்சம் வயசான உடனே அதே தாயாகப்பட்டவளை எட்டிக்கிட்டு உதைச்சான். ஆனா பல்லும் விழுகல, ரத்தமும் வழியல. அந்த நேரம் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த தாய். அப்பதான் இன்னொரு திகட்டா அடி தந்தாங்க. ஏற்கனவே அடிக்கும் போதுதான் உதைக்கும் போதுதான் உனக்கு பல்லு விழுந்துச்சு, அப்ப அழுத. இப்ப ஒண்ணுமே ஆகலை, ஏண்டி அழுகிறான்னு கேட்கும் போது அதான் பெத்த தாய் சொன்னாலாம், அப்ப என் மகன் உதைச்சான், எனக்கு பல்லு விழுந்துச்சு, ரத்தம் விழுந்துச்சு. இப்ப உதைக்கும் போது எதுவுமே விழுகலையே, அப்ப என் மகன் காலில் சத்து குறைஞ்சு போச்சுன்னு நினைச்சு அழுகிறேன்னு சொன்னாலாம். இந்த தாயினுடைய பாசம் என்ன சொல்லக்கூடியது. அப்படி உள்ள உலகத்துல இப்ப என்னடான்னா, அம்மா வந்து முதியோர் இல்லத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, இவன் வீடு கட்டி அன்னை இல்லம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பனுக்கு கஞ்சி ஊத்த மாட்டான், கடைசியில பார்த்தாக்க செத்த உடனே பெரிய போட்டா வச்சு ஊதுபத்தியை குடிச்சுக்கிட்டு இருப்பேன். நாடு அப்படி போய்கிட்டு இருந்தாலும் கூட பெற்ற தாயும் தகப்பனையும் மதிக்கிற இந்த உலகத்துல மனுஷன் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒண்ணு, நம்ம அப்படி வாழ்ந்துறானு இப்படி வாழ்ந்துறானு, எவனுக்கு என்னென்ன போட்ட படியோ விளக்கணையை கழுவிக்கிட்டு வீடுல ஒரு நாளும் ஒட்டினோம் மண்ணுதான் ஒட்டுவோம். ஆமா, அது மாதிரி யாராருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் இருக்குமா என்ன திருவிளையாடலை மறக்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல அங்கம் புழிதுபட அறிவாளில் வைத்தடவி பங்கம் படவிரண்டம் கால்வரப்பி சங்கதனை கீர்கீரன்றும் கருக்கும் கீரனோ என் பாட்டு பழுதன் பவன் கேட்டாரு. அதே சமயத்துல வாக்க போனா அப்படின்னு சொன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னா நக்கீரன். நக்கீரன் வந்து எத்தனாவது புலவர்னு கேட்டீங்கன்னா தமிழ் புலவர்கள்ல யாராரு அப்படின்னா அகத்தியர், தொல்காப்பியர், மதுரை சங்கத்தார், வேப்பந்தூர் சங்கத்தார், வள்ளுவன், கம்பன், காலமேகன், ஒட்டக்கூத்தன், இப்படி பார்க்கக்கூடிய வரிசையில நக்கீரன் ஒரு புலவன். அதனாலதான் அந்த நக்கீரன் இலக்கணப்படி வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோட அன்னைக்கு சிவபெருமானிடத்துல இலக்கணம்னா என்னங்கிறத கற்று தெளிந்து தரக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு காரியம். அப்பேற்பட்ட நக்கீரன் வந்து திருமுருகாற்றுப்படை பாடின அப்படின்னா 10 பாட்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை பாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 999 மறையோர்களை அன்னைக்கு கொண்டு போய் ஒரு பூதம் அடைச்சு வச்சிருந்துச்சு. 1000வது புலவர் வந்த உடனே சாப்பிடணும்னு. 1000வது போனது யாருன்னு கேட்டா நக்கீரன். அப்படி வந்த உடனே சாப்பிடுறதுக்காக போகும்போது முருகா என்ன காப்பாற்றணும் நினைச்சாரு. பட்டம் உலகம் போப்ப அப்படின்னு முருகன் அடியெடுத்த கொடுத்த காரணத்தினால திருமுருகாற்றுப்படை, குருநார் ஆற்றுப்படை, திருவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகலாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநாள் வாடைங்கிறது 10 பாட்டு. இதுக்கு 10 பாட்டுல 2 பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னா நக்கீரன். அதே மாதிரி இன்னும் 2 பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னா உத்தரங்கண்ணனார். மற்ற பாடல்களுக்கு ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் உலகத்துல உண்டு. இந்த கவி பேசுறது, புராணம் பேசுறது, இதெல்லாம் யாரு பேசுறோமோ அவங்க தான் பேசணும். புரியுதா? வந்தியா, நீ யாரு, உன் பாத்திரம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்தவனா நாரதர் அப்படின்னா நான் நாரதர். நாரதங்கிறவன் கவி பேசணும், விளக்கம் சொல்லணும், பல வகை கதைகளை சொல்லணும். என்னுடைய கருத்து. நீ யாரு? கோமாளி. உன் வேலை என்ன? மக்களை சிரிக்க வைக்கணும். அதோட வச்சுக்க. அதை விட்டுட்டு நான் கவி பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக உடனே அங்கம் புரிஞ்சு கொண்டு திருவிளையாடல் வசனத்தை என்ன தெரியும் உனக்கு? அதே சமயத்துல பார்க்க போனோம்னா இப்ப வாடிக்கிட்டு வந்து என் பாட்டு, இந்த பாட்டு உனக்கு தேவையாங்கிற இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பாடுறது யார் யா பாடலாம்? பாடுறதுக்கு ஆளுங்க இருக்கா இல்லையா? 3 பேரை என்ன சிரிக்க வைக்கிறது தானே? அப்படின்னா யாரு சிரிக்க வைக்கணும், அதோட வச்சுக்கணும். சும்மா அதை விட்டு போட்டு நம்மளும் பாட தெரியா யாரு கேட்டா ஒண்ணு ஏன் கத்துறா கிடந்து ஏன் எவ்வளவு ராகம் படைச்சுனாங்களே? யாராவது பாடுறதுக்கு ராஜபாத்துக்காரர் இருக்காரு, வள்ளி இருக்கு, பிள்ளைக்காரர் இருக்காரு, நாரதர் இருக்கா, போய் பாடிட்டு போறான். நீ சிரிக்க வையா மக்களுக்கு. பாடுற பாட்டே முதல்ல தப்பு. வந்த உடனே என்ன பண்ண, இந்த இடத்துல பாடக்கூடிய பாட்டு என்ன எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, ஆவி போன பொருள் ஆவி போன பின் கூடுவார் இங்கே, ஆகையினால் இதுதான் சமரசம் உலாவும் இடமே அப்படின்னா சுடுகாட்டுல பாடுற பாட்டு. சுடுகாட்டுல பாடுற பாட்டு நீங்க என்கிட்ட பாடிக்கீங்கன்னா இதுக்கும் பாட்டு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
உனக்கு இந்த பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதையாவது சொல்லு. அதனால தம்பி, நானும் நீங்க விவகாரம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. விவகாரத்தை கட்ட அச்சுறதுக்கு நானும் ஒண்ணு சும்மா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு நானா சொல்லிக்க கூடாது. நான் ரொம்ப பணிவான ஆளு. பணிவான ஆள்னா எப்படி? ஆமை மாதிரி அப்படி வருவேன். முயல் மாதிரி வேகமா போய் தோற்று போறதை விட ஆமை மாதிரி நகர்ந்து வந்தேன்னா ஆணி வேற புடிங்க புடுவேன். ஆட்டு பேசுங்கிற நீங்க இந்த இடத்துல விவகாரம் பண்ணி பாப்போம்னா என்ன விவகாரம் பண்ண போறீங்க? வந்தியா சாமியார்னு கேக்குறியா? என் பேரு நாரதர். நீ யாரியா? அதோட வச்சுக்கையா. என்ன வேலை உனக்கு? என்ன செய்யற? இருக்கிறால யார் யார் இருக்காங்க அதோட வா கலைக்கு. என் பேர் நாரதன், நான் வந்துட்டேன். நீ யார் இடத்துக்கு? என்ன நம்ம ஊருக்குள்ள இவ்வளவு அறிவாளியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க எப்படி இருக்கீங்க? பராத்திலே சுபம், சுபத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசுவம், சதாசுவத்திலே ருத்ரன், ருத்ரனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே அப்பு, அப்புவிலே பிரதியோ, பிரதிகளே அன்னம், அன்னத்தின் கண் அரும்புக பட்சிகள் விடைக்கப்பட்ட நேரத்திலே ஏர்மை எடுத்து கொள்கிற காயம், அதில் இல்லாத போய்படி நீயறி மாயம், பார்மீதில் மத்தவும் நேயம், சற்று பற்றாது இருந்தோடு பண்ணும் பாயம் என சொல்லக்கூடிய காயத்தை படைக்கக்கூடிய மாயன், தேவன் என சொல்லக்கூடியவரை வணங்கி ஆய கலைகள் 64 நேய உணர்வுக்கு எண்ணமை ஆய கலைகள் 64 அக்கர விளக்கணம், விகிதம், கணிதம், சங்கீத மலட்சணம், வேதம், வேதாங்கம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், போக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சவண சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், சுரவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதரபாடனம், நிறுத்தம், சட்டப்பிரமம், வீணை, வேணு, மிருதங்கம், சஸ்திர பரீட்சை, ரத்ன பரீட்சை, கனக பரீட்சை, ரத பரீட்சை, கஜ பரீட்சை, அசுவ பரீட்சை, ஆயுத பரீட்சை, பூமி பரீட்சை, மலியுத்தம், ஆத்திரண்யம், உச்சாரணம், வித்துவேசனம், தாளஜாலம், மோகனம், வசியம், ரசவாதம், கந்தரவாதம், மந்திரவாதம், தந்திரவாதம், பைபிளவாதம், சாதுவாதம், காரடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், பிரகாய பிரவேசம், அதரசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னி சமனம், வாயு சமனம், சுக்கிர சமனம், சுவாச சமனம், கடக சமனம், அவசிய பிரயோகம் சொல்லக்கூடிய 64 தொழில் 5, கோஷம் 5, பயம் 5, புலன் 5, கரணம் 4, குணம் 3, மனம் 3, கர்மேந்திரியம் 5, விகாரம் 8, நாடி 10, ஆதாரம் 6, மண்டலம் 3, வாயுக்கள் 10, தாதுக்கள் 7, பிணி 3, வாசல் 9, உலகத்திலே 55 கோஷம் 5 என சொல்லக்கூடிய 96 ராக புராணம், குரும புராணம், மச்ச புராணம், லிங்க புராணம், பதம புராணம், நாரத புராணம், சிவ புராணம், கௌசிக புராணம், பாவத புராணம், வாமன புராணம், கருட புராணம், மார்க்கண்டி புராணம், பிரம்ம புராணம், பிரம்ம வர்த்தன புராணம், விஷ்ணு புராணம், அக்கினி புராணம், சூரிய புராணம், கந்த புராணம் என சொல்லக்கூடிய புராணங்கள 18 ஆதலருக்கு சாலை, பொதுவார் உணவு, அரசுமையத்தார் குந்தி, பசுவுக்கு வாயுரை, சிறைச்சோறு, ஐயம், பின்பற்றம் நல்குதல், அரவைச்சோறு, மகப்பர்வத்தல், மகப்பால் வார்த்தல், அரவை புணந்துடுதல், அரவை துரியம், சுண்ணம், நோய்க்கு மருந்து, மன்னா, நாவிதர், கண்ணாடி, காதோலை, கண்மரம், தலைக்கு எண்ணெய், பெண் கோபம், தண்ணீர் பொங்கல், மடம், தடம், சோலை, ஆபரஞ்சதறி, விலங்கிற புணவு, ஏர் விடுதல், விலை கொடுத்து உயிர் காத்தல், தடாக மெட்டல், கன்னிகா தானம் என சொல்லக்கூடிய 32 வகை தர்மம், வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் என சொல்லக்கூடிய வேதம் கூட 4, வேதாந்தம், பாட்டம், பூர்வ மாஞ்சை, வைசேடிகம், பிரபாகரம், உத்தரவு மாஞ்சி என சொல்லக்கூடிய தாசுரங்கள் 6 என சொல்லக்கூடிய கலைகளுக்கு தாயாம் என் தாய் கலைமனையை கண்டு வணங்கி ஆசி பெற்று அடைந்த மைகுந்தம், மச்ச அவதாரம், குரும அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், கல்வி அவதாரம் என சொல்லக்கூடிய பஸ்தவதார கதாநாயக போற்றி தொந்தியில நடு பந்திகள் என்ற சிந்தையிலே, தொந்தியில நடு பந்திகள் என்ற சிந்தையிலே இந்த உந்தியில விஷ்ணு என சொல்லக்கூடிய விஷ்ணுவையும் லட்சுமி தேவியும் கண்டு வணங்கி ஆசி பெற்று அடைந்தேன் கைலங்கிரி. நாலெழுத்து கூட நடுவே நரம்பு இருக்கும், காலும் தலையும் கிடைச்சாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்தும் மோதும் 3ஆம் எழுத்தும் விட்டார் வரமனுக்கு வீடுங்கிறதோ கவி. நாலெழுத்து கூடி என சொல்லக்கூடிய புகையில, புகையில்ங்கிற வார்த்தையில பூடாங்கிற முதல் எழுத்தையும் ஈனாங்கிற 3வது எழுத்தையும் எடுத்துட்டோம்னா அடுத்து விழுகக்கூடிய வார்த்தையோ கையிலை, கையிலைகளை வீற்றிருக்கக்கூடியதோ சிவபெருமான். அதனாலதான் அஞ்செழுத்துல வளர்ந்து, அஞ்செழுத்துல வளர்ந்து, அஞ்செழுத்து வருகின்ற பஞ்சபூத பாவிகார், அஞ்செழுத்துல ஓரெழுத்து அறிந்துகிற வல்லிரே, அஞ்சல் 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 நம்பனத்தில் ஆடுமே என சொல்லக்கூடிய சிவபெருமான். பாட்டில்லாத வரமனை, பரமலோகநாதனை, நாட்டில்லாத நாதனை, நாடி வந்தர் வாகனை, கூடிவல்ல வாகிதத்து குணவிடத்த மந்திரம், வேட்டைக்காரர் குசுகு சுப்பை கூப்பிடாம நின்றதை என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். போகாம வீதோ நேரோக்க நாகார் உடந்தை நகர்க்கிறவை வாகா எடுப்பர் நடம்புரிவர் ஏறுவர் உழைக்கு அப்படின்னு சொன்னா போகாம வீதோ ஓனா காணா மானா வீணா தோனா ஒவ்வொரு டூ போட்டோம்னா சிவனுக்கு அடக்கம். ஓனாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா ஓனாவுக்கு பக்கத்துல சிவன் கையில் இருக்கக்கூடியதோ திருவோடு, காணாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா காடு, சிவன் இருக்கக்கூடிய இடமோ சுடுகாடு, மானாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா மாடு, மாடு சிவன் ஏறக்கூடியதா காளை மாடு, வீணாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா வீடு, மக்களுக்கு கொடுக்க
இருக்கக்கூடியது வீடு. கோணாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா தோடு. அவர் காதில் அணிந்திருப்பதோ தோடு. அதனாலதான் தோடுடைய செவி என்னுடைய ஒரியோன் கூவன் மதிசூடி காடுடைய சுடலை ஒட்டி பூசிய உள்ளம் கவர்கள்வன் என்னுடைய மலர்வான் உன்னை நான் பணிந்தேற்று அருள் செய்ய வீடுடைய பிரமாபுரம் ஏவிய வெண்மான் இவனன்றோ என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை பணிந்து ஆரணத்தி அரணத்தி அகமத்தி அகண்டத்தி அம்பரத்தி ஆதியான காரணத்தி வாரணத்தி கனகசக்தி என புறப்பற்றக்கூடிய இச்சா சக்தி கிரியா சக்தி யோக சக்தி ஞான சக்தி பராசக்தி சக்தி இல்லை என்று அமைக்கியது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் ஒரு அருமையான சித்தி. அதனால் நமக்கெல்லாம் முக்தி என சொல்லக்கூடிய பராசக்தியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டு தொண்டு சுரதானம் வேதானம் பூதானம் அன்னதானம் இதையெல்லாம் விட சிறந்தது நிதானம். நிதானமா இன்னைக்கு அவசியம் கழகம் உண்டு. அறிவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்தை கண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நாராயணன் என்று எழுந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம். கழகம்னா சாதாரண கழகமா? ஆஹா, ஒரு நேரத்துல இரவுலையும் கழகம், பகல்லையும் கழகம், சங்கத்துக்கு போனாலும் கழகம், வண்டியில வந்தாலும் கழகம். நமக்கு நல்ல பிள்ளைன்னு பேரு. அதே சமயத்துல கழகத்தை செய்யணும், கழகத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட யாரை வணங்க வேண்டும்? எல்லாம் அல்ல கடவுளாம் அந்த மகாவிஷ்ணுவை வணங்குவோம் என்ற வகையில பார்க்கக்கூடிய நேரத்திலே எல்லாம் அல்ல இறைவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானை மனதிலே நிறுத்தி நம்ம காரியத்தை தொடங்க வேண்டும். ஏன்னா பக்திங்கிறத ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பக்தி பாடலோட ஆரம்பிச்சா தான் எதுவுமே நல்லா இருக்கு. என்ன சொல்லுவான்? அன்பு உள்ளங்கள், அன்பு வாய்ப்பளித்த பெரியவர்கள் மற்றும் என்ன கேட்டா அன்பு உள்ளங்கள் சொன்னாக்க ரசிகர் மன்றங்கிறதுக்கு அப்பாற்பட்டு மனதிலே மக்கள் மனதிலே இடம் பிடிக்கிறதுக்குன்னு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம். அதே சமயத்துல இன்றைய காலம் எப்படி அப்படின்னா நமிதாவுக்கு ரசிகர் மன்றம், பார்த்தா திரிஷாவுக்கு ரசிகர் மன்றம், குஷ்புவுக்கு ரசிகர் மன்றம் கோவிலே கட்டினாங்க நாடு. அப்படியெல்லாம் உள்ள உலகத்துல கூட என்னக்காக மாலை அணிவித்து அன்பளிப்பும் வழங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாடக உலகம் பல வகை நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த முட்டைக்குட்டி டான்ஸ் எல்லாம் வேற நடக்குது. இருந்தாலும் கூட ஏன்னா நம்ம இடத்துல இந்த கணின உலகத்துல வந்து இயல்கிறது பேச்சு, இசைங்கிறது பாட்டு, நாடகங்கிறது நடிப்பு, இந்த மூணுமே இருக்கணுங்கிற நோக்கத்தோட ரசிகர் பக்கம் பெருமக்கள் நினைக்க இருக்காங்க. காரணம் இந்த நாடக உலகத்துலதான் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும்னு காலையில பாடுறது இந்த நாடகத்துல மட்டும்தான். அதனாலதான் ஆதி காலத்திலிருந்து தொன்று தொற்று பரம்பரையா வரக்கூடிய இந்த நாடகத்தை இன்னைக்கும் மதிச்சு மக்கள் வந்து பனின்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம வெயில்னு கூட பார்க்காம எல்லாம் இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வர்றாங்க நடந்து. ஆமா, நாடகத்திற்காக அப்படி 30 கிலோமீட்டர் மதித்து இந்த நாடகத்தையும் ரசிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதாவது பெருமையா நான் சொல்ல வரல, அகந்தையா சொல்ல வரல, நான் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தவறு செய்யாதவன் மனிதன் கிடையாது, தவறு செய்யறவன் திருத்தாதவனும் மனிதன் கிடையாதுன்னு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல நான் எத்தனையோ தவறு செய்தாலும் கூட ஒரு குழந்தையாகப்பட்டது ஒரு தாயாகப்பட்டவளை எட்டி உதைச்சுட்டா அந்த தாய் அந்த குழந்தையினுடைய காலை வெட்டி எறிய மாட்டா. திரும்பவும் அந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்து அந்த குழந்தையை வந்து வாழ வைப்பாளாம் ஒரு தாய். அது போல நான் எவ்வளவோ தவறு செய்தாலும் கூட என்னை ஒரு குழந்தையாக நினைத்து தாயாக இருந்து திரும்பவும் அரவணைத்து எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வாய்ப்பை இனியும் நழுவ விட மாட்டேன் என்பதை உங்கள்
பசு பசு என சொல்லக்கூடிய மாதா. அந்த மாதாவை வணங்கி விட்ட போதிலும் காரணம் என்ன அப்படின்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிற முறைக்கணங்க உழுது உலகத்துக்கு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆனா விவசாயம் பண்ற நிலம்பூரா இன்னைக்கு பட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் விவசாயம் எங்க பண்றது? நிலைமை அந்த மாதிரி மோசமா காலங்கள் போக போக எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இந்த விவசாயங்கிறது உலகத்துக்கு தேவையா இருந்தாலும் இந்த இடத்துக்கு தேவை யார் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாரு மகாவிஷ்ணு. அதுல முதலில் எடுத்த அவதாரமும் மீனினுடைய அவதாரம். அன்னைக்கு மீனாக உருமாறி கல்யாண மாலையை கொடுத்தாரு. அது போல கல்யாண மாலைக்காக இந்த இடத்துல யாராவது இருக்கிற காத்திருக்கிறார்களே பிரச்சனையே கிடையாது. செம்மீனே செம்மீனே சொன்னேனே சொம்பங்கி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா. இந்திரன் குறிஞ்சிக்கு முருகன். முருகனை கேட்ட ஒரு அருமையான இடத்தை பார்க்கும்போது உண்மையில இந்த மாதிரி ஒரு அழகான இடத்தை பார்த்துக்கோமா. இந்த பனி நேரத்துல இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து ரொம்ப காலம் இருந்தாலும் கூட இந்த அருமையான இடத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன நினைக்கிறேன் இளங்கொண்ணே, பேசாம 2-3 நாளைக்கு இங்கனே தங்கிடலாமான்னு ஒரு ஆசை. இல்ல அப்படித்தான், நான் ஏற்கனவே அப்படித்தான் காலையில கூட்டி கொண்டாந்து வீட்டுக்குள்ள பூட்டி போட்டுறது நம்மள. ஆமா, அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம மேல இருந்தாலும் கூட இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. அதே சமயத்துல தங்கன் அப்படின்னு ஆசை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சொல்லணும் அப்படிங்கறது நம்ம நோக்கமாக இருந்து விட்ட போதெல்லாம் இந்த இடத்தையும் இடத்தினுடைய அழகையும் பார்க்கக்கூடிய நேரத்துல முத்துக்கு முத்தாகன்னு சொல்லி அதனால அந்த ஞாபகம் எனக்கு வருது. அதனால இந்த இடத்தையும் இடத்தினுடைய அழகையும் எல்லாரும் மனமனதான் வர்றோம் பாக்குறோம். எல்லாம் சாய போயே வருது. இன்னைக்குதான் கண்ணுக்கு குளிர்ச்சியா கொஞ்சம் பாக்குற மாதிரி என்ன சிரமம்னா இந்த மிச்சர் வண்டியில ஏறது அப்படி. ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கிறேன். மாறிக்கொள்வே ஏ மல்லிகை மாமர பொடியா சொல்லு சொல்லு மஞ்ச மர வழி இல்லையா அந்த நில்லு. என்ன சாமி
என்னங்க மறுக்குழந்து போய் நீங்க போய் பாடுகிறீங்களே? நியாயமா நாரதற்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்காங்க. இப்ப சம்பந்தத்தோட யாருதான் பாடுறாங்கன்றீங்க? அது அடுத்தவங்களை பேசக்கூடாதுங்க. நம்ம கரெக்டா சொல்லுங்க. இதை பிறகு விட்டு அடிக்கீங்க. விரட்டி விட்டு அடிச்சிருவான். ஆனா அவங்க மட்டும் விரட்டி விட்டு அடிச்சிருக்காங்க. அது எப்படி கேக்குறீங்களா? இந்த மறிக்கொழுந்தே மல்லிகை பூவேங்கிற பாட்டு எப்படிங்க பாட்டு? இது எப்படி வந்துருக்கு? இதனுடைய அர்த்தம் என்ன? மறிக்கொழுந்தே மல்லிகை பூவே மாம மகம் பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நிலன்னா அர்த்தம் என்ன? ஒரு ஆம்பளைய பார்த்து ஒரு பொம்பளை பாடுறான் மறிக்கொழுந்தே மல்லிகை பூவேன்னு. என்னைக்காவது ஆம்பளைய பார்த்து மல்லிகை பூ மறிக்கொழுந்துன்னு யாராவது சொல்லுவோமா? ஏன்னா பூவுக்கும் பெண்ணுக்கும் தான் சம்பந்தம் உண்டு தவிர ஆம்பளைக்கும் பூவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டா அதனாலதான் பெண்களுக்கும் 7 பருவம், பூவுக்கும் 7 பருவம். அதனாலதான் பெண்களை வந்து பூவையர்னு நம்ம சொல்றது. அதனாலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பூவொரு தொட்டும் பொன்னொரு தொட்டுமா கொடுக்கறோம்னு சொல்றான். அதனாலதான் வயதுக்கு வந்த உடனே பூ எய்து விட்டால் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா பூவை வந்து பெண்ணுக்கு தான் சம்பந்தப்படுத்தணுமே தவிர ஆம்பளைக்கு போய் மறிக்கொழுந்தே மல்லிகை பூவேன்னு சொல்லப்படாது. அது தொலைஞ்சிட்டு போகுது. அடுத்த வார்த்தை என்ன? மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்சம் வர வழி இல்லையா வந்து நில்லுனா. மஞ்சம்னா என்ன ராஜா? அப்படின்னா என்னங்க? மஞ்சம்னா என்னங்க? அனுபவப்பட்டவர் மானப்பட்டிருக்கீங்களோ? வந்தோடனே கேட்டேன். படுக்கை அறை அப்படின்னா சும்மா இருக்காமலே அப்புறம் படுக்கை அறைக்கு கூப்பிடுற மாதிரிலாங்க பாட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பாட்டு எந்த மெட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா அழகா பாடுனாப்பிள்ளைய பழைய பாட்டு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அதே மட்டும் தான் இது. மறிக்கொழுந்தே மல்லிகை பூவே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக மறிக்கொழுந்தே. இப்படி தூக்கி போட்டு மாத்தினாக்க நாங்க மட்டும் மாற்றப்படாதாங்க. அதே சமயத்துல இன்னொரு பாடல் இருக்கு. சத்யவான் சாவித்திரி நாடகம் பார்த்தவங்க பெரியவர்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு, பார்த்திருப்பாங்க. அதுல சத்யவானுக்கும் சாவித்திரிக்கும் ஒரு தர்க்க பாட்டு வரும். சங்கரதாசாமி அழகா போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த தர்க்க பாட்டை எப்படி மாத்திருக்காங்கன்னு ஒரு அடி மட்டும் சொல்றேன். ஏனோ என எழுப்பாடானாய் மரமானே, ஏனோ என எழுப்பாடானாய் மரமானே, ஏனோ என எழுப்பாடானாய் மரமானே, குறைக்க வேண்டும் அழகு மனிதம் மன கொடுக்க பாட்டை திருடி பகட்டு ஓட்டை எடுத்து ஊர்வழி போகலாம்னு சொன்னேன். எவனா எப்படியோ போறாங்க நமக்கு. இப்ப இவர் என்ன பிறக்கி விட்டு பாட சொல்லியிருக்காரு. இந்த மறிக்கொழுந்த பாட்டை அங்க பாடுங்க பாப்பா. அதே பாடலை நம்மளுடைய அறிவுக்கு மெட்டு போட்டு நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி பாடணும் அப்படின்னா அந்த வனத்தை வர்ணிக்கிற மாதிரி மாத்தி பாடுவோமே. ஆமா. வனத்தினே அதன் சிறப்பழகி அதன் சிறப்பு எல்லாருக்குமே வராது. அது போல அருமையாக படுத்திருந்தாலும் கூட இந்த இடத்துல ஆடை அணிவித்து மரியாதை செய்த அப்பா அவர்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றியை எனக்கு சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படியாக நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த அருமையான இடத்தை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அப்படி வர்ணித்துக் கொண்டு இருந்து விட்ட போதிலும் யார் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை
சற்று உற்று பற்றத்தை நோக்கி நமது காரியத்தை தொடங்கலாமா? ஆலோலம் சோ அருமையான கானம், அருமையான கானம். இந்த மாதிரி கானத்தை நம்ம பகுதியில இதுவரைக்கும் காணமே. நானே இன்னைக்கு தான் கேட்கிறேன் இந்த மாதிரி கானத்தை. இன்னைக்கு தானே சந்திக்கிறேன். அதே சமயத்துல பார்க்கும்போது ஆமா வேகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்தாச்சு. என்ன ராஜா நம்ம பார்க்காத பெண்களா? யாரு உங்களை சொல்றேன், என்ன சேர்க்காதி அதுல. ஏன்னா நான் பார்த்தாச்சுங்க, ரம்பாவை பார்த்தாச்சு. ஆஹா ரம்பா ரொம்ப பெருசா. நான் இந்த நடிகை ரம்பாவை சொல்லுங்க. ரம்பை, ஊர்வசி, துலோத்துமை இப்பேற்பட்ட நிபுண பெண்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட இந்த பெண்ணை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இரவு விழுந்தது திருமண மாலையா? அருமையான பாட்டு. ஏன்னு கேட்டா உலகத்துல பெண்கள்னா எல்லாரும் பெண்களாங்க. பெண்கள்னா எப்படி இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. சரி, பெண்களுக்கு வந்து 32 வகை லட்சணம் உண்டு. எப்படி எப்படி புத்தகம் படிச்சிருக்கீங்களா? நாங்க படிச்சா தான் நாங்க நாரதர் போட்டுருக்கோமே. இன்னைக்கு ரொம்ப பேர் நாரதர் கூட நாரதர் நிறைய பேர் இருக்காங்க. புத்தகம் படிச்சிருந்தாலும் கூட 32 வகை லட்சணம் பெண்களுக்கு உண்டுனா பெண் எப்படி இருக்கணும்? பெண்கள்னா 32 லட்சத்தை சொல்லி கொடுக்கல நீங்க. என்னங்க அப்படி போட்டு வாங்குறீங்க? அப்படியா? நீங்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அடிப்படை இல்லாம நான் எதுவும் வாங்கி விட மாட்டேன்ல. 32 வகை லட்சணம் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப உயரமா மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டையா சைனீஸ் மாதிரி இருக்கக்கூடாது, சம உயரமா இருக்கணும். சம உயரம், மிருதுவான தேகம், மேல அப்படி தொட்டு பார்த்தோம்னா பூ மாதிரி மென்மையா மிருதுவா இருக்கும். ஒரு சில பேருக்கு எருமத்தோடு மாதிரி என்ன பண்றது, படைப்பு எப்படி முத்தரத்தின கை மாதிரி அப்படிதான் இருக்கக்கூடாது இல்லையா? 32 லட்சணம் சொன்னா உள்ள திட்டிட்டு சொல்ல முடியாது. சம உயரம், மிருது தேகம், கருத்த மயிர், வட்ட முகம், பெருத்த கண், நேர் நாசி, சிறுத்த வாய்ஸ், வந்த உதடு, லவு போன்ற தத்தப்பத்தி, சங்கு போன்ற கழுத்து, நெடுந்தோல், இந்த கைகள் நீளமா இருக்கணுமா, நெடுந்தோல், அங்குசம், சங்கம், துவசம், பதுமாதி, சுகரேகை, ரேகையை கூட சொல்லியிருக்கான், சுகரேகை, ஒத்த பயோதரம், சம வயிறா இருக்கணும், சம வயிறு, சிறுத்த இடை, பெருத்த சகுனம். சகுனம் அப்படின்னா என்னங்க? அருமை தம்பி, இந்த வயசுலயும் எனக்கு ஒரு ரசிகர் அப்படின்னு சொன்னாக்க பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுவும் பேர் வந்து ரொம்ப வித்தியாசமான பேரு. என்ன பேரு? மாவண்ணா மா நரசிம்மன். ஏன்னா 10 அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவனுடைய பேரு நரசிம்மன். நரசிம்மன்கிறது ஒரு அருமையான ஒரு பெயர். பெயருக்கு ஏற்ற மாதிரி அவரும் ஒரு நாரதராக வர வேண்டும் என்று இப்பொழுதே அண்ணா அவர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக கடவுளுடைய அருளும் கலைமகளுடைய அருளும் நிச்சயமாக இருக்கும் என்று வாழ்த்த வயதில்லை சொல்வது நிச்சயமா பழிக்குங்கிறது என்னுடைய கருத்து அல்ல. இந்த மக்களுடைய செல்வாக்கும் பெற்று நிச்சயமாக வாழணும், வளரணும். அதற்கு உதவியாக நிச்சயமா நான் இருப்பேன் என்பதை விருத்த சகுனம்னா என்ன சொன்னீங்க? ரொம்ப சந்தோஷம். விருத்த சகுனம் நுண் தொடை, அழகு கணைக்கால், மிருதுவான வாதம், உரோம ரகினமான தேகம், கற்ப நித்திரை, விரைந்த பணிவிடை, கடுஞ்சொல் இல்லாமல், கலகம் அறியாமல். ஏன்னா 6வது படிக்கும் போது நான் வந்துட்டேன், 6வது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு 32 வகை லட்சணங்க. பள்ளிக்குதான் நல்லா இருக்குண்ணா. பக்கத்துல இருக்க கிள்ளி எப்படி உங்களுக்கு அதுக்கு தாங்க நல்லா இருக்கு. ஆக கரும்பு தான் நல்லா இருக்குன்னா கூட வர்ற கொடுத்தாரையும் நல்லா தான் இருக்கு. பள்ளியினுடைய அழகையும் கிள்ளியினுடைய அழகையும் பார்க்கக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னா உங்க பேர்த்தி வாங்கிருங்க, தட்டு மாத்தல போயிடாம. செல்வம் வந்திருக்காப்புல. ராஜா இளங்கோன்னு நம்ம பெரிய அவர் ஒரு பாடகர் செல்வராஜன். ஏன்னா வள்ளியினுடைய அழகை பார்க்கும்போது வள்ளிக்கு முருகன் மேல ஒரு காதல். இந்த காதல் ஓவியத்துல நினைக்கும் போது ஒரு சிரமமான பாடல். பாலசுப்ரமணியன் நான் பாடின பாட்டுல சிரமப்பட்டு பாடின பாட்டு இந்த பாட்டு தான் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட பாடல் வந்து ரெக்கார்டிங் ரூம்ல வர்றதுக்கு நாடக மேடையில வர்றதுக்கு வித்தியாசம் ரொம்ப சிரமமா இருந்தாலும் கூட இந்த காதல் ஓவியத்துல ரேவதி ராகத்துல அதை வாட்சி விடுங்க.
தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் தனம் தம் எல்லாருமே வந்த ஒரு கோடை நிலவுகவள் நீதானே நீதானே மனக்கண்ணு நின்று பல கவிதை சொன்னவள் நீதானே பாடிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம, ஏன்னா சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. 10 மணிக்கு உட்கார்ந்து விடிகிற வரைக்கும் 6 மணிக்கு உட்கார்றது யாருன்னு கேட்டா அந்த பக்க மேளம் தான். உண்மையில சொல்றேன், ரொம்ப பேர் அந்த பக்க மேளத்துக்கு சம்பளம் கொடுக்கறதே கிடையாது. கொடுக்கையில உங்களுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு குறைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில கொடுக்கறது யாருன்னா அந்த பக்க மேளத்துக்கு தான் கொடுக்கணும். என்னுடைய மனசான உண்மையான கருத்து. இப்படியெல்லாம் பாடினா தானே நாங்களும் வாங்கிக்கிற மாதிரி செய்ய முடியும். அண்ணே பாடுறேன்னே, நாட்டாட்டி வந்து வழியை சந்திச்சோன்னு அவசியம் பாடுறேன்னு. முடிக்கிற நேரம் தான் பாடினா தான் நல்லா இருக்கு. எனக்கு சின்ன மலம்பட்டியை சேர்ந்த முத்திரையர் வாய்ஸ் அருமையன்னார். நேமம் நியதி நிஷ்டை என்று சொன்னா முக்தி. நேமமும் நியதியும் நிஷ்டையா இருக்கக்கூடியது ஒரு முனிவன். அப்பேற்பட்ட ஒரு முனிவனா இருக்கேன் அப்படின்னா அந்த முனிவனுக்கு பேரே முத்திரையர்னு தான் பேரு. அதனால சின்னமலைப்பட்ட பழமட்டியை சேர்ந்த முத்திரையர் வாய்ஸ்
சங்கத்தின் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படியாக நினைக்கக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடியது யார் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாலும் கூட வள்ளி எதற்காக இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது முன்பொரு சமயம் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 பெண்களுக்கு கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளியாகிய தெய்வானை முருகன் மணந்து கொண்டார். ஆனால் சுந்தரவள்ளியாகப்பட்டவள் ரொம்ப சுதந்திர வள்ளியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே சீக்கிரமாக செல்ல வேண்டும், கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த கழகத்தை செய்யறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இந்த பள்ளிக்கும் முருகனுக்கு, அதாவது சத்தியவானுடைய வரைபடத்தை பார்த்த உடனே சாவித்திரிக்கு ஏற்பட்டதோ ஒரு வகை காதல், நலனுக்கும் தமயந்திக்கு ஏற்பட்டதோ பறவை மூலமா ஒரு வகை காதல். அதே சமயத்துல பள்ளிக்கும் முருகனுக்கு ஏதோ கள்ள காதல் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாது, சொல்ல வர்றேன். ஆனா அத்தித்து விடுவோமா இப்படி? ஆக பள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு காதல். இந்த காதல்ங்கிறதுக்கு மறுபெயர் என்னன்னு கேட்டா அன்பு. இந்த அன்புங்கிற காதல் முதல்ல யார் மேல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம இருக்கக்கூடிய நாடு, இந்த நாட்டு மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். அதற்கு மேலாக நாம் பேசக்கூடிய மொழி, இந்த மொழி மேல காதல் என சொல்லக்கூடிய அன்பு இருக்கணும். இதற்கு மேலாக இன்னைக்கும் பனின்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், அவர்கள் மேல இந்த காதல்ங்கிற அன்பு இருக்கணும். அதற்கு மேலாக நம் நாட்டு காவல்துறையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நாட்டிலே, அதாவது ஆங்கிலத்துல வேண்டுமா எடுத்துக்க போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முதல் இடத்துல எந்த இடம் அப்படின்னு கேட்டா ஸ்காட்லாந்து. அதான் முதல் இடம் காவல்துறை அதிகாரிகள். அவங்க கூட விஞ்ஞானத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் 2வது இடம் எங்க அப்படின்னு கேட்டா, இந்த போலீஸ் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா போர்ச்சுகீசிய மொழி. போலீஸ் ஐயான்னு பேர் அதுக்கு, போர்ச்சுகீசிய மொழி அது. அப்பேற்பட்ட 2வது இடம் யாருக்கு அப்படின்னு கேட்டா நமது நாட்டு காவல்துறை. அதுவும் இந்தியாவுல கூட இல்ல, நம்ம தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மட்டும்தான் அந்த அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா புகை நுழையாத இடத்தையும் புகுந்து பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு தான் உண்டு. அதனால ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்பேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தனக்குன்னு விடுமுறை இல்லாம நம்ம நாட்டிற்காக உழைக்கிறாங்கன்னா அவங்க மேல இந்த காதல்ங்கிற அன்பு நம்ம செலுத்தணும். இதன் தன்னை வழிகாட்டுறதுக்காக தன்னை உற்பத்தி பண்றானே தந்தை, எதுக்காக ஒரு தகப்பன் வந்து தோல்ல குழந்தைய போடுறான் தெரியுமா? ஒரு தாயாகப்பட்டவ இந்த மடி மேல தூக்கி என்ன செய்யறான் அப்படின்னா முன் உலகத்தை பாருன்னு காமிக்கிறான். ஆனா தந்தையாகப்பட்டவன் தோல்ல போட்டு முன்னால மட்டும் பார்க்காத, பின்னாலையும் வாழ்க்கையில பாரு, எங்களுக்கு கடைசியில மறந்துடாதப்பா ஏற்றி விடப்பட்ட ஏனிங்கிற காரணத்தினாலதான் தோல்ல போட்டு பின்னாலையும் பார்க்க சொல்றான் தகப்பன். அப்பேற்பட்ட தகப்பன் மேல தந்தை மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும். இதற்கெல்லாம் மேலாக தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி ஒரு குழந்தைக்கு ஈ கிடைக்காம எறும்பு கிடைக்காம பாக்குறாளே தன்னுடைய தாய், அவள் மேல இந்த காதல்ங்கிற அன்பு இருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு தாயாகப்பட்டவளை ஒரு மகன் வந்து எட்டி உதைச்சான். உதைக்கக்கூடிய நேரத்துல அந்த தாயாகப்பட்டவளுக்கு ஒரு பல்லே கீழே விழுந்துருச்சான் உதைச்ச வேகத்துல. அப்ப உதட்டுல இருந்து ரத்தமா வழியுது. அந்த நேரம் அந்த தாய் பேசாம இருந்தா. அதே பையன் கொஞ்சம் வயசான உடனே அதே தாயாகப்பட்டவளை எட்டிக்கிட்டு உதைச்சான். ஆனா பல்லும் விடுகல, ரத்தமும் வழியல. அந்த நேரம் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த தாய். அப்பதான் இன்னொரு திகட்டா அடித்தாங்க. ஏற்கனவே அடிக்கும் போதுதான், உதைக்கும் போதுதான் உனக்கு பல்லு விழுந்துச்சு, அப்போ அழுத. இப்ப ஒண்ணுமே ஆகலை, ஏண்டி அழுகிறான்னு கேட்கும் போது அத பெத்த தாய் சொன்னாலாம், அப்ப என் மகன் உதைச்சான், எனக்கு பல்லு விழுந்துச்சு, ரத்தம் விழுந்துச்சு, இப்ப உதைக்கும் போது எதுவுமே விழுகலையே, அப்ப என் மகன் காலில் சத்து குறைஞ்சு போச்சுன்னு நினைச்சு அழுகிறேன்னு சொன்னாலாம் இந்த தாயினுடைய பாசம் என்ன சொல்லக்கூடியது. அப்படி உள்ள உலகத்துல இப்ப என்னடான்னா, அம்மா வந்து முதியோர் இல்லத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு, இவன் வீடு கட்டி அன்னை இல்லம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பனுக்கு கஞ்சி ஊத்த மாட்டான், கடைசியில பார்த்தாக்க செத்த உடனே பெரிய போட்டா வச்சு ஊதுபத்தியை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நாங்க அப்படி போய்கிட்டு இருந்தாலும் கூட பெற்ற தாயும் தகப்பனையும் மதிக்கிற இந்த உலகத்துல மனுஷன் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒண்ணு, நம்ம அப்படி வாழ்ந்துறானு இப்படி வாழ்ந்துறானு, எவனுக்கு என்னென்ன போட்டபடியோ விளக்கணையை தழுவிக்கிட்டு வீடுல ஒரு நாளும் ஒட்டணும் மண்ணுதான் ஒட்டுவோம். ஆமா, அது மாதிரி யாராருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் இருக்குமா என்ன? குறையகத்தின் சார்பாகவும் தொண்டை நாட்டின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் அறிவிப்பவர்களின் சார்பாகவும் இங்கே இசைத்துக் கொண்டிருக்கும் இசைக்கலைஞரின் சார்பாகவும் உங்களை வருக வருக வருகை என வரவேற்கிறேன். தாங்கள் வந்ததின் நோக்கம், ஆக வந்ததனுடைய நோக்கத்தை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். கட்டாயமா. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா கைத்தலை நிறைய கண்ணி அப்பா முடவல் வரை கப்ப
காப்பிய கரிமுகன் அடிவேணின்னு வணங்கக்கூடியவன். பகல் விளக்குவது ரவி, பார் விளக்குவது மேகம், நிசு விளக்குவது மதி, பதி விளக்குவது பெண், கொடி விளக்குவது அரசு, புகழ் விளக்குவது கொடை. ஒன்னொன்னு விளக்கி காமிக்கிற மாதிரி என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விளக்கி காமிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. கவையாகி கொம்பாகி காற்றகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் அல்ல, சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றிருப்பான், குறிப்பறிய மாட்டாதவனே மரம் சொன்னாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்த உடனே கானகத்துல பாட்டு பாடக்கூடிய சாமியார். கானகத்துல பாட்டு பாடாம வேற எங்கே பாட்டு பாட? அந்த புலிபட அறிவாளி நெய்பூசி பங்கம் மலரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர்க்கிறந்தாருக்கும் நற்கீரனோ நீ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு கேட்டான். யாரு? சிவபெருமான் வந்து தேவலோகத்திலிருந்து வந்த சிவபெருமான் ஒரு மனிதனை கேட்டான். மனுஷன் விட்டானா? நீ தெய்வமா இருந்தா இருந்துட்டு போனா, நீ உலகத்தே கட்டியாலும் சிவபெருமானா இருந்தா இருந்துட்டு போ, ஆனா நீ ஒரு பிச்சைக்காரன்டா அப்படின்னு சொல்லி சங்கரப்ப குணம் சங்கரனார் கேதுகுணம் தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் உண்மை போல் இறந்துண்டு வாழ்வதுன்னு சொன்ன அன்னைக்கு தெய்வத்துக்கு மனிதனுக்கு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை நானும் இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருவிளையாடல மறக்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல அங்கம் புரிந்து போட அறிவாளி நெய்தடவி பங்கம் படவிரண்டம் கால்வரப்பி சங்கதனை கீர்கீரன்றும் கருக்கும் கீரனோ என் பாட்டில் பழுதன்பவன் கேட்டாரு. அதே சமயத்துல வாக்க போனா அப்படின்னு சொன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னா நக்கீரன். நக்கீரன் வந்து எத்தனாவது புலவர்னு கேட்டீங்கன்னா தமிழ் புலவர்கள்ல யாராரு அப்படின்னா அகத்தியர், தொல்காப்பியர், மதுரை சங்கத்தார், வேப்பந்தூர் சங்கத்தார், வள்ளுவன், கம்பன், காலமேகன், ஒட்டக்கூத்தன், இப்படி பார்க்கக்கூடிய வரிசையில நக்கீரன் ஒரு புலவன். அதனாலதான் அந்த நக்கீரன் இலக்கணப்படி வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோட அன்னைக்கு சிவபெருமான இடத்துல இலக்கணம்னா என்னங்கிறத கற்று தெளிந்து தரக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு காரியம். அப்பேற்பட்ட நக்கீரன் வந்து திருமுருகாற்றுப்படை பாடின அப்படின்னா 10 பாட்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை பாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 999 மறையோர்களை அன்னைக்கு கொண்டு போய் ஒரு பூதம் அடைச்சு வச்சிருந்துச்சு. 1000வது புலவர் வந்த உடனே சாப்பிடணும்னு. 1000வது போனது யாருன்னு கேட்டா நக்கீரன். அப்படி வந்த உடனே சாப்பிடுறதுக்காக போகும்போது முருகா என்ன காப்பாற்றணும் நினைச்சாரு. அப்பத்தான் உலகம் போப்ப அப்படின்னு முருகன் அடியெடுத்த கொடுத்த காரணத்தினால திருமுருகாற்றுப்படை, குருநார் ஆற்றுப்படை, திருவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகலாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநாள் வாடைங்கிறது 10 பாட்டு. இதுக்கு 10 பாட்டுல 2 பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னா நக்கீரன். அதே மாதிரி இன்னும் 2 பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னா உத்தரங்கண்ணனார். மற்ற பாடல்களுக்கு ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் உலகத்துல உண்டு. இந்த கவி பேசுறது, புராணம் பேசுறது, இதெல்லாம் யாரு பேசணுமோ அவங்க தான் பேசணும். புரியுதா? வந்தியா, நீ யாரு, உன் பாத்திரம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்தவன நாரதர் அப்படின்னா நான் நாரதர். நாரதர்ங்கிறவன் கவி பேசணும், விளக்கம் சொல்லணும், பல வகை கதைகளை சொல்லணும். என்னுடைய கருத்து. நீ யார்? கோமாளி. உன் வேலை என்ன? மக்களை சிரிக்க வைக்கணும். அதோட வச்சுக்க. அதை விட்டுட்டு நான் கவி பேசுறேன் அப்படிங்கிறத உடனே அங்கம் முழுது பண்ணி திருவிளையாடல வசனத்தை விட்டு அப்படியா என்ன தெரியும் உனக்கு? அதே சமயத்தில் பார்க்க போனோம்னா இப்ப வாடிக்கிட்டு வந்து என் பாட்டு, இந்த பாட்டு உனக்கு தேவையாங்கிற இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பாடுறது யார் யா பாடல? பாடுறதுக்கு ஆளுங்க இருக்கா இல்லையா? வேலை என்ன சிரிக்க வைக்கிறது தானே. அப்படின்னா யாரு சிரிக்க வைக்கணும், அதோட வச்சுக்கணும். சும்மா அதை விட்டு போட்டு நம்மளும் பாட தெரியா யாரு கேட்டா ஒண்ணு ஏன் கத்துறா கிடந்து ஏன் அவனை ராகம் படைச்சுனாங்களே யாராவது? பாடுறதுக்கு ராஜபாத்துக்காரர் இருக்காரு, வள்ளி இருக்கு, பெண்ணிக்காரர் இருக்காரு, நாரதர் இருக்கா, போய் பாடிட்டு போறான். நீ சிரிக்க வையா மக்களுக்கு. பாடுற பாட்டே முதல்ல தப்பு. வந்த உடனே என்ன பண்ண, இந்த இடத்துல பாடக்கூடிய பாட்டு என்ன எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, ஆவி போன பொருள் ஆவி போன பின் கூடுவார் இங்கே, ஆகையினால் இதுதான் சமரசம் உலாவும் இடமே அப்படின்னா சுடுகாட்டுல பாடுற பாட்டு. சுடுகாட்டுல பாடுற பாட்டு என்கிட்ட பாடினா இதுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல உனக்கு இந்த பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதையாவது சொல்லு. அதனால தம்பி நானும் வந்து நீங்க விவகாரம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. விவகாரத்தை கட்ட அஞ்சுறதுக்கு நானும் ஒண்ணு சும்மா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு நானா சொல்லிக்கப்படாது. நான் ரொம்ப பணிவான ஆளு. பணிவான ஆள்னா எப்படி? ஆமை மாதிரி அப்படி வருவேன். முயல் மாதிரி வேகமா போய் தோற்று போறதை விட ஆமை மாதிரி நகர்ந்து வந்தேன்னா ஆணி வேற புடிங்கி போடுவேன். யார்கிட்ட பேசுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல விவகாரம் பண்ணி பார்ப்போம்னா என்ன விவகாரம் பண்ண போறீங்க? வந்தியா சாமியார்னு கேட்கறியா? என் பேரு நாரதர். நீ யாரியா? அதோட வச்சுக்கையா
என்ன வேலை உனக்கு? என்ன செய்யற? இருக்கிறால யார் யார் இருக்காங்க அதோட வா கலைக்கு. என் பேர் நாரதன், நான் வந்துட்டேன். நீ யார் இடத்துக்கு? என்ன நம்ம ஊருக்குள்ள இவ்வளவு அறிவாளியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க எப்படி இருக்கீங்க? முத்தப்பா ஒரு மாபெரும் அறிவாளின்னு தான் நான் நினைச்சு பேசினேன். ஆனா சர்வ சாம்பார் வாரியா இருப்பீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியும். என்ன ஒரு பப்புனு போடுறவே சிரிக்க வைக்கணும். நான் சிரிக்கலாம் வைக்க மாட்டேன். எனக்கு சிரிக்கிற அளவுக்கு பேச தெரியாது. யா என்னைய பார்த்தா எல்லாருமே வில்லன் தோற்றத்துல தான் பாக்குறாங்களே தவிர சிரிப்பு கோமாளியா என்னை யாரும் பாக்குறது கிடையாது. யா நீங்க சொல்லலாம் கோமாளி போடுறவன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவனை உருட்டி பெரட்டி நம்ம பேரத்துக்கிட்டு போயிருவோம். ஓய் முத்தப்பா, நீர் ஓடுற தண்ணியில மிதந்து போற செத்தப்பா வெள்ளச்சாமிக்கு உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாது, பண்ண முடியாது. மத்தவங்க அப்பூரா ஒதுங்கி போகலாம். வெள்ளச்சாமி கிட்ட பார்த்து நடக்கணும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கோமாளி போடுறவன் தானே கவி. ஏன் உங்களை நான் எதிர்த்து பேசக்கூடாதா? உங்களுக்கு என்ன? நம்ம பேசுறதா பேச்சு. இதுக்கு நம்ம ரசிகர்கள் கை தட்டணும். நம்மளை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. ஒரு கெட்ட என்ன பிடிச்சாலியா நீ? அப்ப உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதா? அப்ப நான் பேசுறது தப்பா? இது உனக்கு தேவையா? இதுதாங்க எனக்கு தேவை. நான் பாடி வந்த பாட்டுல குற்றம் சொல்றதுக்கு நீங்க யாரியா? அப்ப உங்களுக்கு அறிவு பத்தலன்னு அர்த்தம். அறிவு மணிக்கு போச்சுன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன்? சமரசம் லாபம் இடமே அப்படின்னு. சமரசம்னா என்ன? ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு இடமே. நம் வாழ்விற்கான அகலி செத்து போயிட்டா அந்த கூட்டத்தை பார்க்க முடியுமா? அந்த வாப்புட்டு சட்டம் போடுறதுக்கு நீங்க ஆளு கிடையாது. எச்சரிக்கை செய்றேன். நீங்க என்ன பேசுறீங்க பேசுங்க. உங்களை நான் எதிர்த்து பேசுறேன். நீங்க எந்த இடத்தை தொடுறீங்க நான் தொட்டு பேசுறேன். எனக்கு நீங்க புத்தி சொல்ற அளவுக்கு ஒரு அறிவாளி புத்தி சொல்லணும். நீங்க புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க எனக்கு ஆள் இல்ல. ஜாக்கிரதை, பார்த்து பேசுங்க. அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு. உண்மையில நீதான் அறிவாளி, நான் ஏத்துக்கிறேன். நாங்கெல்லாம் விவரம் தெரியாதால் இந்த மாதிரி பேச்ச நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே கேட்டதில்லை. நாரதருக்கு வந்து அறிவு இல்லை. பாவம், உனக்கு எதை நேரம் சரியில்லைன்னு இல்ல ஆளு தெரியாம மாட்டிக்கிட்டு பண்ணி முடிக்கணும்னு ஆளும் தெரியாம காலை விட்டு முடிக்கப்படாது. இதுல நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற இடத்துக்கே இப்ப நான் வரல. உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு திறமையை ஆண்டவன் கொடுத்திருக்கான். கடவுள் உனக்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எனக்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சுன்னா உனக்கிட்ட ஒரு திறமை இருக்கும். உன்னை வந்து திறமை இல்லாதவன்கிற இடத்துக்கு நான் கொண்டுகிட்டு வரவில்லை. நீ இல்லாத நேரத்துல கூட சிறந்த அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு பப்புன்னு சொல்லி நான் உன்னை பேசியிருக்கேன். தவிர உன்னை மட்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா உனக்கிட்ட தான் கெட்ட எண்ணம். உனக்கு என்ன இப்ப கெட்ட என்ன அப்படின்னா ரொம்ப நிதானமா இருக்காது, மற்ற ஒண்ணுமே பண்ண முடியாது. இவரை என்னடா பண்றதுன்னு உன்னுடைய நோக்கம். அமைதி. யாராச்சும் கை தட்டியே நான் உள்ள அங்கே நீங்க வம்பளத்து விடுதானே நடக்க. நான் உள்ள போனா நீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்க்க போறோம்னா நீங்க இந்த இடத்துல சொன்னீங்க என்ன பார்த்து வந்து நீங்க விவரமானா முத்தப்பான்னா தண்ணீரை போற செத்தப்பாவா? எல்லாரும் நீ வேணா பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம். நல்லா கேட்டுக்க. மாடி மேல மாடி வீடு கட்டி நீ வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். நீ பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம். நான் மக்களுடைய மனத்தை சம்பாதிச்சிருக்கேன். தண்ணீர போற செத்தப்பான்னு சொல்றீங்க. அப்ப நீ கதைக்கு வந்து ஒட்டாம தான் பேசிட்டு வர்றேன். நான் கதையோட தான் பேசிட்டு வர்றேன். முத்தப்பான்னா யாரு? முத்தப்பான்னா யாரு உனக்கு வேண்டியாளா? இப்ப நாரதரா பப்புனா கோமாளியான்னு தான் பேசணும். முத்தப்பாவா வெள்ளச்சாமியாங்கிறது இப்ப யாரும் இங்க கேட்கல. கதைய மாதிரி போனீங்கன்னா விதைய கலக்கி போடுவீங்க அவங்க. என்ன ஜெயிக்க முடியாதுங்கிற உனக்கிட்ட போய் நான் போட்டி போடலாமா? வேண்டாம். இப்பவும் சொல்றேன், நல்லா பாத்துக்க. என்னைக்குறனால என்கிட்ட மோதணும் நீ நினைச்சு பார்க்காத. நீ இல்ல ஏதோ சரின்னு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பொழப்பு ஓடணும்னு திரும்ப நான் கிளற ஆரம்பிச்சேன். பழைய மாதிரி ஒரு வயலும் நடிக்க மாட்டேன். ஞாபகம் பண்ணிக்கங்க. வேண்டாம்.
குற்றம் சொன்னா என்னங்க தப்பு? எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொன்ன குற்றம், நான் குற்றம் சொன்னது உண்மை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு வந்து சிவனையே அன்னைக்கு சொன்ன நக்கீரன்னு சொன்னது யாரு? நீயா இல்ல நானா? நீதானே முதல்ல சொன்ன. அப்பேற்பட்ட மனுஷன் வந்து கடவுளையே குற்றம் சொன்னான்னு ஆரம்பிச்சது நீ. அதனாலதான் நீ பாடுன பாட்டுல குற்றம் இருக்குன்னு இப்ப நான் சொன்னேன். எல்லாம் பாட்டை கேட்டிருக்காங்களே, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆவி போனவன் கூடுவார் இங்கே, இதுதான் பாட்டு. நான் அங்கேன்னு சொன்னேன்னா பாட்டை மாத்திக்க பாடுவியா? நீங்க வர்றதுனால என்ன செருப்பு என்ன செய்யணும்னா, செருப்பு வந்து செருப்பாத்தான் இருக்கணும். வீட்டை கூட்டுறோம்னா வீட்டை கூட்டிட்டு விளக்கமாத்த எங்கே போடணுமோ அங்கேதான் போடணும். பாத்திரத்தை கழுவி எங்கே அடக்கி வைக்கிறோமோ அங்கேதான் அடக்கி வைக்கணும். விறகு அடுக்கிறோம்னா இந்த இடம்னு ஒதுக்கி வச்சிருமோ அங்கேதான் விறகு அடுக்கி வைக்கணும். துணிமணி மடிச்சு வைக்கிறோம்னா அங்கே வைக்கணும்னா அங்கேதான் வைக்கணும். அது போல உன்னை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கேதான் வைக்கணும். அதை நல்லா தெரிஞ்சுக்க. அதிகம் பேச விட்டுறாத, வேண்டாம். குற்றம் சொன்னவன் யாரா தெரியுமா? கிருஷ்ணனாகப்பட்டவனை பார்த்து துரியோதனன் குற்றம் சொன்னான். என்ன குற்றம் சொன்னான் தெரியுமா? கிருஷ்ணா குற்றுயிரா கிடக்கிற மகாபாரதத்துல நான் அந்த புராணங்கள்லாம் பெரும்பாலும் துடுறது இல்ல. என்னத்துக்கு அதுக்கு வேலை இல்லாம போச்சு, அதனாலதான் பெரும்பாலும் துடுறது இல்ல. அப்படி கிருஷ்ணா இந்த குற்றம் பூரா யாரு அப்படின்னு கேட்டாக்க அப்படியே குற்றுயிரா கிடக்கிறான் துரியோதனை. அப்ப கிருஷ்ணன் வந்து பாக்குறாரு, இவ்வளவுக்கும் காரணம் நீதான்டா. என்ன கெடுக்கிறதுக்கு காரணமே நீதான், நான் கெட்டதுக்கு காரணம் நீதான் சொல்றாரு. இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன கெட்டதுக்கு நான் கெட்டு அழிஞ்சு போனதுக்கு காரணமா இருந்தவன் கண்ணனாகப்பட்ட நீ என்ன குற்றம் சொன்ன? உடனே கண்ணன் பக்கம்ல திரும்பி இல்ல நீங்க எப்படி குற்றம் சொன்ன அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்கும் போது அப்பத்தான் சொன்னா, எங்க கூட்டத்தை அழிக்க முடியாது, நாங்க 101 பேர், இந்த அத்தனை பேரும் அழிகிறதுக்கு காரணமா இருந்தது நீ. அதே சமயத்துல பீமனாகப்பட்டவன் நானும் போர் புரியும் போது என் தொடையை காமிச்சு, ஏன்னா அவனுக்கு தொடையில தான் துரியோதனுக்கு அடிபட்டா செத்து போயிடுவான், என் தொடையை காமிச்சு செய்க காமிச்சது நீ. அதனாலதான் பீமன் என்ன தொடையில அடிச்சான். அவன் அடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது நீ. அது உன் மேல குற்றம். அதே சமயத்துல எங்க பக்கம் இருந்த பீஷ்மாச்சாரியார யாருமே அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட பீஷ்மன் அழிக்கிறதுக்காக சிகண்டிங்கிற பொம்பளை கிட்ட போர் புரியாத ஒருத்தன் வந்து பொம்பளைய கொண்டாந்து சிகண்டிங்கிறவனை கொண்டாந்து நிப்பாட்டி போர் புரிய வச்சு அப்பேற்பட்ட பீஷ்மன் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? நீ. அதே சமயத்துல துரோணாச்சாரியார் யாருமே அழிக்க முடியாத ஒரு குரு. அப்பேற்பட்டவருடைய மகன் இறந்து போன அஸ்வத்தாமன் சொல்லி ஒரு பொய்ய சொல்லி தருமனையே பொய் சொல்ல வச்சு அன்னைக்கு அந்த துரோணாச்சாரியார் அழிகிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? நீ. உன் மேல குற்றம். அது மட்டுமா, இன்னும் உலகத்துல கர்ணனாகப்பட்டவனை யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த கர்ணனாகப்பட்டவனுடைய நாகாஸ்திரத்தை ஒரு தரத்திற்கு மேல மறுதரம் எய்யக்கூடாதுன்னு சொல்லி குந்தியை விட்டு வரம் கேட்க சொன்னது யாரு? நீ. அதுக்கு காரணமும் நீ. ஜெயத்ரதன் என சொல்லக்கூடியவன் அழிஞ்சான், அபிமன்யை அழிச்சுட்டான்னு சொல்லி நாளைய அஸ்தமனத்துக்குள்ள அவன் அழிக்கிறவன் சபதம் எடுத்த நேரத்துல அஸ்தமனம் ஆனது மாதிரி சக்கரத்தை வச்சு அஸ்தமனம் ஆக்கி அன்னைக்கு ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் அழிய வச்சதுக்கு காரணம் யாரு? நீ. பூரிச்சிரவசங்கிறவன் அழிகிறதுக்கு காரணம் யாரு? நீ. எங்க கூட்டமே அழிகிறதுக்கு காரணம் யாரு? நீ தாண்டா. உன் மேல தாண்டா அவ்வளவு குற்றம்னு சொல்லி துரியோதனை வந்து கிருஷ்ண பரமாத்மா மேலேயே குற்றம் சொன்னான். அப்படின்னா நான் குற்றம் சொன்னதுனால என்ன தப்பு? வேண்டாம் விவகாரம். நீயும் பேசி நானும் பேசணும்னா அப்புறம் வந்திருக்கவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். என் பேரு நாரதன் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். நீ யாரு? இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்றியா இல்ல சந்திக்க வேண்டியவள நான் சந்திச்சுக்கவா? எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். நான் பேசவே ஆரம்பிக்கல. ஒரு இது முடிய நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாரு. இவருக்கு பைத்தியமா இல்ல கிறுக்காங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உன்னைய குத்தமே சொல்ல கிடையாது. பாட்டை குத்தம் சொன்னது யாருங்க? நீ ஏன் இந்த பாட்டை பாடுன அப்படின்னு குத்த என்னைய பெருதானு சொன்னாரு. அப்ப நான் கேட்டது தப்பா? ஏன் கோமாளி போடுறேன் என்னுடைய பாட்டை நீங்க யாரும் ரசிக்கலையா? என்ன சொல்ற? அப்ப நீ குறுக்க பேசினீங்களா கழுத்தை அறுத்து கொடுவீங்க. வாய்ப்பு தரணும் எனக்கு. இருங்க, இன்னும் பேசி நீங்க பேசும் பொழுது நான் எதுக்கு பேசவே இல்லை. எதுக்கு இன்னும் இருந்தேன். அவன் இவனை ஐயா கம்பனை ஒட்ட குத்தன் குற்றம் சொன்னான். ஒட்ட குத்தன் கம்பனை குற்றம் சொன்னான். காரணம், கள்ளிய தில்லம்பாலை கறந்துமே கண்ணில் விட்டால் உள்ளதும் உள்ளையாகும், ஒரு விரல் ஆலம்பாயும் அதிலே பாம்புமே முட்டையிட்டு பள்ளியும் அடைகாக்கும். கம்பனை பார்த்து ஒட்ட குத்தன் சொன்ன, கட்டில படுத்து கிடந்த கம்பனை பார்த்துட்டு கம்பை எந்திரிச்சு சும்மா விட்டானா உடனே இவனை அவன் பார்த்து குறை சொன்னான்.
காலையிலே உளுந்தை கடித்து சாப்பிட்டால் அந்த உடலுக்கு நன்மை ஏற்படும் என்பதற்காக காலையில இவ்வளவு உளுந்து கடி, நாளைக்கு எவ்வளவு உளுந்து வேணாலும் கடி அப்படின்னார். இது அறிவாளிக்கு அறிவாளி குற்றம் சொல்வது புலவர்களின் சொத்து, பரம்பரை சொத்து, தமிழ் சொத்து. அதை நான் உங்கள்கிட்ட பேசவில்லை. உடனே சொல்றாங்க செருப்புன்னா வெளியில கிடக்கணும், விளக்கமாறுன்னா வெளியில கிடக்கணும். என்ன அறிவியா? விளக்கமாறு வெளியில தான் கிடக்கும், செருப்பு வெளியில தான் கிடக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போகாதே தவிர வீட்டுக்குள்ள இருக்கின்ற குப்பையை கூட்டி வெளியிலே தள்ளுவது விளக்கமாறு என்று சொல்லக்கூடிய வெள்ளச்சாமி. நான் வெளியில கிடந்துட்டு போறேன், குப்பை நீர் ஒன்ன கூட்டி தள்ளுறது வெள்ளச்சாமிங்கிற விளக்கமாறு. நான் செருப்பு தான், வெள்ளச்சாமி செருப்பு தான். என்னைய போட்டுக்கங்க, என்னைய போட்டுக்கிட்டு போகாம முள்ளுல நடந்துவாரு, உங்க காலு புண்ணு போட்டு போகும், நொண்டிக்கிட்டு தாண்டி தெரியணும். என்ன நீர் வெளியில கலட்டி போட்டாலும் உமது காலை பாதுகாக்க வேண்டியவன் வெள்ளச்சாமி செருப்பு தான். நான் உங்கள்கிட்ட இது முடிய இதிகாசத்தையோ புராணத்தையோ தொட கிடையாது, திருவிளையாடலை தொட்டேன், அது மட்டும்தான். நீங்க மகாபாரதத்திலிருந்து எத்தனையோ தொட்டு விட்டீர்கள். உங்கள்கிட்ட நான் இப்ப கேட்கிறேன், நீர் தெரிஞ்சு பேசுனியோ தெரியாம பேசினீரோ எனக்கு தெரியாது. என்ன சொல்றாரு, பப்புனா நடந்தது. முதலே இதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என் பாட்டை குறை சொன்னாரு, அடுத்து கோமாளி முதல் சிரிக்க வையா அப்படின்னாரு. இப்ப முடிவுக்கு என்ன தெரியுமா வந்துட்டாரு, வெள்ளச்சாமி செருப்புங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. வெளியில கழட்டி போடணுமா, என்னைய கொட்டையை விட்டு வெளியில புடிச்சு தள்ளணுமா. அப்ப கோமாளி போடுறேன் உமக்கு செருப்பு போய, உமது காலை பாதுகாக்கக்கூடியவன். ஏன் செருப்புக்கு இந்த உலகத்துல பெருமை இல்லையா? செருப்பை ஒருவன் தூக்கி தலையிலே சுமந்தார், அரியணையிலே கொண்டு போய் அந்த செருப்பை வைத்து அந்த அரியணைக்கு கீழே இருந்து அரசாட்சி செய்தான். செருப்பை ஒருத்தன் தலையில தூக்குனா, அரியணையிலே அந்த செருப்பை வைத்தான். ஏன் செருப்பை கொண்டு போய் அரியணையில வச்ச? ஏன்? ஒரு போர் வீரனுக்கு, ஒரு மன்னனுக்கு வீரவாள் பெரிதல்லவா? ஏன் அந்த வீரவாளை கொண்டு போய் அந்த அரியணையில வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? அவனுடைய கிரீடம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்க பதவிக்கு உகந்தது அந்த கிரீடம், அதை கொண்டு போய் அரியணை வச்சு அவன் ஆள வேண்டியதானே? ஏன் செருப்பை கொண்டு போய் அரியணையிலே வைத்து அதுக்கு கீழே நின்று அரசு பதவி செய்தான்? நீங்க படிச்ச ஆளா இருந்தா, நீங்க ஒரு சரியான அறிவாளியா இருந்தா, அந்த செருப்பு யாரு? அந்த செருப்பை தூக்கி கொண்டு போய் சுமந்து அரியணையிலே வைத்து அதுக்கு கீழே உட்கார்ந்து அரசாட்சி செஞ்சவன் யாரு? அந்த செருப்பு யாரு? உங்கள்ட்ட கேட்கிற முதல் விளக்கம், அந்த செருப்பினுடைய பிறப்பு என்ன? இதுக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீங்க சொல்லணும். அந்த ஊர்ல அப்படி சொல்லல, வெள்ளச்சாமிய நீங்க செருப்புன்னு தெரிஞ்சும் தெரியாமையும் பேசி என்ன நீங்க சாட பேசி என்ன அவமானப்படுத்துமா நீங்க பேசிருக்கீங்க. இதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுங்க. முத்தப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய முடியாது.